ஏற்கனவே இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்கான டெண்டர் விடப்பட்டது. அந்த டெண்டர் வந்து அந்த விலை புள்ளிகளில் வந்து சரியா மின்வாரிய எதிர்பார்த்த அளவிற்கான குறைந்த விலை புள்ளி அதில் கோட் பண்ணலை. அதனால் அந்த டெண்டர் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. விரைவில் புதிய டெண்டர் கோருவதற்கு மின்சார வாரியம் இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கின்றன. ஆமாம், நீங்கள் இப்போ 2 வகை இருக்குங்க. அதில் இப்போ மாத கணக்கீடு எடுக்குன்னா நமக்கு பணியாளர் தேவை. இப்போ நீங்கள் பணியாளர்கள் எடுத்து நியமனம் பண்ணிட்டீங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர் போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு மாற்று பணிகள் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அந்த அளவுக்கு அவ்வளோ பேர்த்து எடுத்துட்டு மாற்று பணிகள் கொடுக்க முடியாது. அதனால் வந்து விரைவாக ஸ்மார்ட் மீட்டர் போடுவதற்கான நடவடிக்கை மின்சார வாரியத்தின் மூலம் எடுக்கப்பட்டிருக்கிறது. மாத்திரம் ஓவர்லோடு எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ, லோ வோல்டேஜ் எங்கே இருக்கோ அதெல்லாம் கணக்கெடுக்கப்பட்டு துறையின் சார்பாக கணக்கெடுப்பு பொதுமக்கள் புகார் சொல்லி எடுக்கப்பட்டதில் இது துறையின் சார்பாக களத்தில் ஆய்வு செய்து எங்கெல்லாம் இது போல பிரச்சனைகள் இருக்கிறது அதெல்லாம் கணக்கெடுக்கப்பட்டு அதன் மீது துறை சார்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இல்லை, நீங்க சொல்லக்கூடியது இப்போ யாராவது டெண்டர் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்ல அவங்க வச்சு செய்யக்கூடிய ஆட்கள் சில நேரங்கள் நீங்களே தவறுதலாக புரிஞ்சுக்கிறீங்க. 10 வருஷம் 15 வருஷம் நாங்கள் வேலை பார்த்துருக்குறோம், எங்களை பணி நிரந்தரம் பண்ணலான்னு ஒரு புகார் வருகின்ற பொழுது அவங்க எங்கே வேலை செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வேலை செய்கிற இடங்கள் வந்து தெர்மல் பிளான்ட்டாக இருக்கலாம், மின்சார வாரிய அலுவலகமாக இருக்கலாம். ஆனால் அவங்க ஒப்பந்தம் எடுத்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்க. அவங்களை எப்படி நம்ம நிரந்தரம் பண்ண முடியும்? இல்லை, இப்போ அதுதான் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சட்டமன்றத்திலே அதுக்கான பதில் கொடுத்தோம். இப்போ என்ன தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் மிக முக்கியமான தேவைகள் என்னென்ன பணியிடங்கள் வந்து நிரப்பப்பட வேண்டும் என்பது நிதித்துறையினுடைய கவனத்திற்கு இப்போ கோப்பு அனுப்பப்பட்டிருக்கின்றன. விரைவில் அதற்கான ஒப்புதல் கிடைக்க போகுது. கிடைச்ச பிறகு அந்த பணியிடங்கள் நிரப்பப்படும். அதே மாதிரி ஓய்வூதியர்கள் வந்து 58ல 60 ஆகிடுச்சு. இப்போ வந்து 62 ஆக்க போறதா மின்துறையில பேசிட்டு இருக்கதா சொல்றாங்க. உண்மைதானா? நாங்க இது வரைக்கும் அப்படி எதுவும் பேசல. உங்களுக்கு ஏதாவது தகவல் இருந்தா சொல்லுங்க. ஏன்னா தனிப்பட்ட முறையில் மின்சார வாரியம் மட்டும் அந்த நடவடிக்கை எடுக்க முடியாது, அந்த முடிவு எடுக்க முடியாது. இது அரசு சார்ந்த ஒரு கொள்கை முடிவு, உங்களுக்கே தெரியும். ஒரு துறையில மட்டும் அப்படி எடுக்க முடியாது. ஏதோ ஒரு செவி வழி செய்தியா யாரோ சொல்றாங்கன்னு தயவு செஞ்சு இது மாதிரி ஒரு செய்திகள் இதை பெருசாக்க வேணாம். ஏன்னா இது எல்லா துறைகள் சார்ந்தது. அரசினுடைய கொள்கை முடிவு, பணியாளர்களுடைய கொள்கை முடிவு. சில பேர்லாம் 60 எங்களுக்கு ஏன் ஏத்துறாங்கன்னு சில பேர் கேட்கறாங்கல்ல. அதனால இது இந்த கேள்வி வந்து ஏதோ டீ கடையில் பேசுற மாதிரி ஒரு செய்திகள் வேண்டாம். தயவு செஞ்சு இன்னைக்கு நடந்த கூட்டம் கோடை காலத்தில் மின் தேவையை சமாளிப்பதற்காக சிறப்பான மின் விநியோகம், சீரான மின் விநியோகம் வழங்குவதற்காக நடைபெற்றிருக்கக்கூடிய ஆய்வுக் கூட்டம் மிக சிறப்பாக நடந்திருக்கிறது. எனவே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து நம்முடைய மின் வாரியத்தில் முதலமைச்சர்கள் அதில் சிறப்பு கவனம் செலுத்துறாங்க. உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அதில் வந்து நீங்கள் வந்து பம்பு ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 14,500 மெகாவாட் அளவிற்கு கண்டறியப்பட்டிருக்கின்றன. அதற்கான டெண்டர் கோரக்கூடிய பணிகள் மிக விரைவாக தொடங்க இருக்கிறோம். அதே போல் பேட்டரி ஸ்டோரேஜ் வந்து இப்போ 2000 மெகாவாட் அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு இப்போ விரைவில் வந்து ஒரு 1000 மெகாவாட் டெண்டர் வந்து 2 வாரங்களில் டெண்டர் அதுவும் கோட் பண்ண போகிறாங்க. அதனால் இந்த 2 பணிகளோடு சேர்த்து சோலார் பார்க் அமைக்கக்கூடிய பணிகளுக்கான ஆரம்பகட்ட பணிகள் முடிஞ்சு அடுத்த கட்ட நிலைக்கு போயிருக்கு. விரைவில் அதற்கான ஒப்பந்த புள்ளிகளும் கோர இருக்கின்றோம். எனவே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் சோலாராக இருக்கட்டும், பம்பு ஸ்டோரேஜாக இருக்கட்டும், அல்லது பேட்டரி ஸ்டோரேஜாக இருக்கட்டும், இது போன்ற பணிகளில் சிறப்பு கவனம் செலுத்தி அதற்கான பணிகள் விரைவாக நடந்துகிட்டு இருக்கு. எல்லாமே இந்த ஓராண்டுக்குள் முடிப்பதற்கான பணிகள் வேகப்படுத்தப்பட்டிருக்கு. கண்டிப்பா நடக்கும். சட்டமன்றத்தில் நான் உங்களுக்கு உறுதியே சொன்னேன். முதலமைச்சருடைய உத்தரவு மாதாந்திர கணக்கீடு என்பது விரைவாக செயல்முறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றாங்க. அதனாலதான் இப்ப நான் அவர் கேட்டப்ப அந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொன்னேன். விரைவா அந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்ட பிறகு உடனடியாக மாதாந்திர கணக்கீடு நடைமுறைக்கு கொண்டு வரப்படும்.